ஹாய் நண்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமேசான்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் ஒரு 5 ஸ்டேட்ல இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நம்ம தமிழகத்துல இருந்தும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் கேட்டகரி, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரியில தான் வந்திருக்கு. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். 3 விதமான ஜாப் ரோல்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி டாப் ஐடி கம்பெனில பல்கா இப்ப ஹைரிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எடுக்க போறாங்க. சரி, நம்மள எடுத்துப்பாங்களா? நிச்சயம் எடுத்துப்பாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களையும் கண்டிப்பா ஹையர் பண்ணுவாங்க. சரி, ஓகே ப்ரோ, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஜஸ்ட் சிம்பிள்ங்க. அப்ஸ்கில் பண்ணுங்க அண்ட் கம்பெனிஸ் எதிர்பார்க்குற இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸோட ரெடியா இருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணுங்க. உங்களுடைய நேம், பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் செஷன். இந்த செஷன் மூலமா இப்ப கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, கம்பெனி இப்ப என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கறாங்க, லைக் டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், டெவாப்ஸ், இந்த மாதிரி கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில்ஸை எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம். குறிப்பா இவங்க தமிழ்லயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் செஷன்ல கிடைக்குது. இவங்க மூலமா லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஜோகோ, அமேசான், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரி பெரிய பெரிய 1000+ கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களே வந்து செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பிகாஸ் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது உங்களுடைய டிகிரியோ இல்ல நீங்க படிச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட்டோ கிடையாது. உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அதுதான் அவங்க மெயினா பார்ப்பாங்க. ஸோ என்ன ஸ்கில்ஸை நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு செஷன் இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், அமேசான்ல இருந்து இப்போ ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 5 ஸ்டேட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. பெங்களூர், ஹைதராபாத், அதுக்கப்புறம் பெங்களூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜாபோடைய நேச்சர் வந்து விர்ச்சுவல், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரியில் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அசோசியேட் அப்படிங்கிற ஜாப் ரோல் இருக்கு, எம்எல் டேட்டா ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஜாப் ரோல் இருக்கு, ஏஐ ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஜாப் ரோல் இருக்கு. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபோடைய நேச்சரை 1 லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இமேஜ் அண்ட் வீடியோவை பார்த்து ஆடிட் பண்ணி நீங்கள் டேட்டா அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுறது தான். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அமேசானில் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோவிங் வீடியோஸை வாட்ச் பண்ணி ஆடிட் செய்கிறது. அதுக்கப்புறம் வீடியோ இல்லைனா இமேஜ் ப்ராடக்டை சரியான லொக்கேஷனில் இருக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணணும். குவாலிட்டி கம்மியாக இருக்கிற வீடியோவை அதனுடைய டீட்டெயில்ஸை கவனமாக கண்டுபிடிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும். டெய்லி 100கணக்கான வீடியோஸை ரிவ்யூ பண்ணி அக்யூரேட் ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். குவாலிட்டி ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டியோடைய டார்கெட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அமேசான் கொடுக்குற அந்த டூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை பயன்படுத்தி கரெக்டான டேட்டா தான் போய்கிட்டு இருக்கா, டேட்டா என்ட்ரிலாம் கரெக்டாக இருக்கா, அது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. 3 ஷிஃப்ட் இருக்கும். சரிங்களா? 3 ஷிஃப்ட்டில் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வில்லிங்காக இருக்கணும். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணால் போதும். வீட்டில் டெடிக்கேட்டடாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸை மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆன்லைன் வழியாக இந்த ஒரு ஜாபை எடுத்து பண்ணாலே போதும். சேலரி இந்த ஜாபுக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு 35,000லேருந்து 50,000 வரைக்கும் இந்த ஜாப் மூலமாக நம்ம சாலிடாக ஏர்ன் பண்ணலாம். நீங்களே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அசோசியேட் ஜாபுக்கும் எம்எல் டேட்டா ஆப்ரேஷன் ஜாபுக்குலாம் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாப் வந்து பெர்மனன்ட் பேசிஸில் ஹையர் பண்ணலை. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. முதல் 6 மாதங்கள் நீங்கள் கான்ட்ராக்ட் கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களை பெர்மனன்ட் பண்ணிப்பாங்க. பட் இவங்க ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணுறது கான்ட்ராக்ட் கேட்டகரி தான். ஸோ வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ், அதாவது அலவன்சஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வீக் ஆஃப் பற்றி போட்டிருக்காங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் வேலை இருக்கும். அதாவது சனி ஞாயிறு தான் லீவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. 5 நாட்கள் நீங்கள் வேலை பார்ப்பீங்க வாரத்தில்.
2 நாட்கள் உங்களுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. வேற அடிஷ்னலா எந்த குவாலிஃபிகேஷனுமே வந்து கேட்கல, சரிங்களா? அதனால தான் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு அமேசான் மாதிரியான ஒரு டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடிஷ்னலாக ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீக்கெண்டில் உங்களுக்கு விடுமுறை இருந்தாலும் அந்த டைமில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அடிஷ்னலாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சீக்கிரமாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஹாலிடேஸ் டைம்லையும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஒரு ப்ரிஃபரன்ஸாக வந்து போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளை நவுன்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அமேசான் ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் வந்து ஜாப்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குதுன்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஜாபோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நியூ யூசராக இருக்கிற பட்சத்தில் அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், அதாவது சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டில் உங்களை பற்றின கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜாப் டீட்டெயில்ஸை அப்படி காப்பி பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டு ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணி கொடுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது மாடிஃபை பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி வந்துடும். அந்த ரெஸ்யூமை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எப்போமாவது தான் இந்த மாதிரி ஜாப் வரும், அதனால் வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.